Hello friends, welcome to Gomathi Kitchen. இனி நம்ம பார்க்க போற ரெசிபி பாத்தீங்க அப்படினா ரொம்பவே ஒரு அருமையான டேஸ்ட்ல மொச்சை மசாலா எப்படி செய்யலாம்ங்கறத பார்க்கலாம். இந்த மொச்சை மசாலா நம்ம எல்லா வகையான வெரைட்டி ரைஸ், சாம்பார் சாதம், ரச சாதம், தயிர் சாதத்தோட தொட்டு சாப்பிடுறதுக்கும், சப்பாத்தி, பூரி இதோட சைடு டிஷ்ஷா தொட்டு சாப்பிடுறதுக்கும் நல்லா இருக்கும். இப்போ நான் பண்ணியிருக்கிறதே கொஞ்சம் ட்ரையா மசாலா கம்மியா செஞ்சீங்க அப்படினா ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸ் ரெசிபியாவும் எடுத்துக்கலாம். இப்போ வாங்க இந்த மொச்சை மசாலா எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். கோமதிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உடனுக்குடனே அப்டேட் வேணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனில் ஆல்ங்கிற ஆப்ஷனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இன்றைக்கி இந்த மொச்சை மசாலா செய்கிறதுக்கு நான் எடுத்துருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா காஞ்ச மொச்சை தலை தட்டின மாதிரி மெஷரிங் கப்பில் 1 கப் எடுத்துருக்கிறேன். கிட்டத்தட்ட 150 கிராம் அளவுக்கு இருக்கும். இதை நல்லா ஒரு 2 தடவை கழுவிட்டு ஒரு நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சுருக்கிறேன். ஒரு 8 மணி நேரம் நல்லா ஊறினதுக்கப்புறமா அந்த ஊற வச்ச தண்ணியை கீழே கொட்டிட்டு புதுசாக இதில் தண்ணி ஊற்றி வச்சுருக்கிறேன் வேக வைக்கிறதுக்கு. இப்போ இந்த மொச்சையை வேக வைக்கிறது குக்கரில் தான் வேக வைக்க போகிறோம். அதுக்கு இப்போ நம்ம புதுசாக ஊற்றிருக்கிற தண்ணியோட மொச்சையும் சேர்த்துக்கலாம். இப்போ இதை வேக வச்சுக்கலாம். அதுக்கு குக்கரை மூடி ப்ரெஷர் வச்சுட்டு மிதமான தீயில் ஒரு 4லேருந்து 5 விசில் விடுங்க. நல்லா வெந்து வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு 5 விசில் வச்சுருந்தேன். ப்ரெஷர் நல்லா ரிலீஸ் ஆகிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். இப்போ உங்களுக்கு பார்க்குறப்பே தெரியும்னு நினைக்கிறேன். மொச்சை நல்லா பக்குவமாக வெந்து வந்திருக்கு. ரொம்ப குழையவும் இல்லை, ரொம்ப வேகாமையும் இல்லை. இந்த அளவுக்கு வெந்தால் சரியாக இருக்கும். இப்போ இந்த வெந்த பருப்பு இருக்கு இல்லையா, அதுலேருந்து அந்த தண்ணியை ஒரு ஸ்ட்ரெயினரை வச்சு வடிச்சுக்கலாம். நம்ம இன்றைக்கி இந்த மசாலாவுக்குன்னு பார்த்திங்கன்னா இந்த மொச்சையை மட்டும்தான் பயன்படுத்த போகிறோம். அதில் இருக்கிற அந்த வேக வச்ச தண்ணியை பயன்படுத்த போகிறது கிடையாது. ஏன்னா இதில் செய்கிறப்ப சில பேர்த்துக்கு கேஸ் ட்ரபிள் வரும். அதனால் இந்த தண்ணியை நான் ஊற்றிட போகிறேன். அப்படி இல்லைன்னா நீங்கள் அதையே கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மசாலா செய்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தை சூடு பண்ணியிருக்கிறேன். அதில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். இதில் தாளிக்கிறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா 2 பட்டை, ஒரு 2 பிரிஞ்சி இலை சேர்த்துக்கலாம். கூடவே பார்த்தீங்க அப்படின்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த போட்டிருக்கிற மசாலா சாமான்கள் எல்லாமே நல்லா செவக்கட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா செவந்து இந்த அளவுக்கு வந்திருக்கு. இப்போ இதில் கிட்டத்தட்ட ஒரு 75 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் போடுறப்போ ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இல்லாத பட்சத்தில் ஒரு பெரிய வெங்காயம் நறுக்கிட்டு சேர்த்துக்கோங்க. கூடவே கொஞ்சமாக ஃப்ரெஷ்ஷாக கருவேப்பிலை இலைகள் போட்டுட்டு இந்த வெங்காயம் நல்லா வேகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். இப்போ பார்க்குறப்பே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். வெங்காயம் நல்லா வெந்துருச்சு. இப்போ இதில் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது கொஞ்சம் தாராளமாகவே சேர்த்துக்கோங்க. அப்போ ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இது. இப்போ இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். இப்போ இது வதங்கிக்கிட்டு இருக்கப்பே ஒரு 3லேருந்து 4 பச்சை மிளகாயை நசுக்கிட்டு இதில் சேர்த்துருக்கிறேன். இதில் நம்ம மிளகாய் தூளும் சேர்க்க போகிறோம். அதனால் இது கம்மியாக சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் இதோட பச்சை வாசனைலாம் போய் நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ இந்த சமயத்தில் இதில் நம்ம மசாலா சாமான்கள்லாம் சேர்க்க ஆரம்பிச்சிடலாம். முதல்ல சேர்க்க போகிறதுன்னு பார்த்திங்கன்னா ஒரு 1/4 டீஸ்பூனில் பாதி அளவு மஞ்சள் பொடி, கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள். நம்ம பச்சை மிளகாயும் போட்டிருக்கிறதுனால காரத்துக்கு ஏற்ற மாதிரி கூட குறைச்சி சேர்த்துக்கோங்க. அடுத்தது 1.5லேருந்து 2 டீஸ்பூன் அளவுக்கு தனியாக அரைச்ச மல்லிப்பொடி சேர்த்துக்கலாம். இப்போ தீயை கொஞ்சம் மிதமாகவே வச்சு இந்த மசாலாவோட பச்சை வாசனை போய் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா போட்டிருக்கிற மசாலாவோட பச்சை வாசனைலாம் போய் இந்த அளவுக்கு வந்திருக்கு. இப்போ இந்த மசாலா நல்லா திக்காக கிரேவி டைப்பில் இருக்கிறதுக்காக இதில் நம்ம கடலை மாவு சேர்த்துக்க போகிறோம். கடலை மாவு பார்த்திங்கன்னா ஒரு 1.5லேருந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிட்டிங்கன்னா சரியாக இருக்கும். இப்போ கடலை மாவில் பார்த்திங்கன்னா ஒரு பச்சை வாசனை இருக்கும். அதனால் நல்லா இந்த எண்ணெயிலேயே மிதமான தீயில் வதக்கிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 நிமிஷம் நல்லா இந்த எண்ணெயிலே வதக்குனிங்கன்னா நல்லா பச்சை வாசனை போய் இந்த அளவுக்கு திக்காக வந்திருக்கும். இப்போ இதில் வேக வச்சு வடித்து வச்சுருக்கிற அந்த மொச்சையை மட்டும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. இப்போ இந்த சமயத்தில் நல்லா கலந்ததுக்கப்புறமா தான் தக்காளி சேர்த்துக்க போகிறோம். இந்த மசாலாவுக்கு தக்காளி ரொம்ப அதிகமாக போடக்கூடாது. ஒரு சின்ன தக்காளி நறுக்கினது 1/2 கப்பு சேர்த்துருக்குறேன். சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. இதை சேர்த்து நல்லா ஒரு 2-3 நிமிஷம் இந்த எண்ணெயிலே நல்லா வதங்கிட்டு இருக்கப்பயே இந்த மசாலாவுக்கு தேவையான அளவு உப்பு 1 டீஸ்பூன் அளவுக்கு டேபிள் சால்ட்டு போட்டு வதக்கிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வதக்கியாச்சு. இப்போ இந்த சமயத்தில் தண்ணி ஊற்றிக்க போகிறேன். தண்ணின்னு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1.5 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க, சரியாக இருக்கும். இப்போ தண்ணி ஊற்றி நல்லா கலந்ததுக்கப்புறமா இந்த மசாலா மொச்சை எல்லாமே வெந்து வரட்டும். மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் நல்லா வேக வச்சுக்கோங்க.
இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷமாக இடையில கலந்து நல்லா வேக வச்சுருந்தேன். உங்களுக்கு பார்க்குறப்பே தெரியும்னு நினைக்கிறேன். மசாலா நல்லா திக்காகவும் ஆயிடுச்சு, எண்ணெய் பிரிஞ்சும் வந்திருக்கு. இப்போ இந்த சமயத்தில் 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா பொடி சேர்த்துக்கலாம். முன்னாடியே கரம் மசாலா போட்டோம்னா அதோட வாசனை போயிடும். அதனால் இப்போ சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. இது கலக்கிறப்பே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் அந்த மசாலா வந்து எந்த அளவுக்கு திக்காக இருக்குது அப்படின்ட்டு. பார்த்தீங்கன்னா மசாலா நல்லா திக்காக இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறமா கடைசியாக துருவின தேங்காய் ஒரு 1/4 கப்புக்கு மட்டும் சேர்த்துக்கலாம். தேங்காய் போடுறப்ப ரொம்ப மணமாகவும் இருக்கும், நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். இந்த தேங்காயை போட்டு ரொம்ப நேரம் நீங்கள் வேக வைக்கக்கூடாது. அதனால தான் நீங்கள் கடைசியாக போட்டு நல்லா கலந்துட்டு ஒரு 2-3 நிமிஷம் திறந்தே வச்சு வேக விடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மசாலா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு நல்லா ட்ரையாக வந்துருச்சு. இந்த சமயத்தில் பொடியாக நறுக்கினா கொத்தமல்லி இலைகளை தூவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிட வேண்டியதான். இதுக்கு மேலே நீங்கள் வந்து அடுப்பில் வச்சுருக்க வேண்டாம். நல்லா கலந்து விட்டுருங்க. உங்களுக்கு பார்க்குறப்பே தெரியும்னு நினைக்கிறேன். மசாலா இந்த அளவுக்கு குழகுழப்பாக இருந்துச்சுன்னா சாம்பார் சாதம், ரச சாதம், தயிர் சாதத்தோட தொட்டு சாப்பிட்றதுக்கும் அதே மாதிரி சப்பாத்தி பூரிக்கெல்லாம் தொட்டு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி அளவுகளோட இந்த மொச்சை மசாலா செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கோமதீஸ் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.